இந்த நிகழ்ச்சிக்கு அழைச்சதுக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ சார். சார் ஐ ஸ்பீக் இன் தமிழ் சார், ஸோ ஐ வில் இன்ஃப்ளூயன்ட். டாக்ஸ் பேயர்ஸ் வரிசையிலுக்கு ஒரு மையம். நம்ம கவர்மெண்ட்டில் ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னா அதை தெரிஞ்சுக்கிறது முதல்ல வந்து யாரை போய் பார்க்குறது. நான் படித்து முடிச்சு நானும் சார்ட் அக்கௌண்ட்டை ஆடிட்டர்ஸில் ஒர்க் பண்ண ஒரு 6 months ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு 4 கம்பெனி ஆடிட் போயிருக்கேன். ஸோ இதை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது ஃபஸ்ட்டு வந்து யாரை போய் பார்க்குறது, எப்படி பார்க்குறதுக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போது அதை நம்ம எளிமையாக தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எல்லாருக்கும் புரிகிற அளவுக்கு இந்த ஒரு வெப்சைட் ஆரம்பித்து பேன் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதனால் அதுக்கு சிக்கல் இல்லைங்க. குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி அதை ஒரு கார்ட்டூன் வடிவத்தில் அதை கொடுத்தது வந்து இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவ்ஸாக இருக்குது. பட் ஆனால் இப்போ நான் பேன் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அது ஹிந்திலையும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. அது இங்கே நிறைய பேருக்கு அது கொஞ்சம் எதுவுமே அது கடினமான இடத்துல இருக்கும். இந்த தமிழ்லையும் இருந்தால் அது எல்லாருக்கும் இன்னும் கொஞ்சம் அதை பார்த்து அதை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஏன்னா நீங்கள் இந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதே வந்து எல்லாருக்கும் அது எளிமையாக போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான். அந்த முயற்சியை நான் பெருசாக வரவேற்கிறேன். பட் ஆனால் அது தமிழ் இருந்தால் எல்லாருக்கும் வந்து அது இன்னும் எளிமையாக போய் சேரும். ஏன்னா இங்கே என்னென்ன மாற்றங்கள் நிகழ்வுது, எப்படி இருக்குது, திடீர்னு ஏதாவது பிரச்சனை வரும்போது தான் என்ன பிரச்சனைன்னு ஒரு படப்படப்பில் தான் அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ அது முன்னாடியே அதை பற்றின விளக்கமும் தெளிவும் நம்ம புரிகிற மொழியில் இருந்துச்சுன்னா நம்மளால் அதை பற்றின இன்னும் அறிவு வந்து தெளிவாக இருக்க முடியும் நான் நினைக்கிறேன். இல்லாட்டி மறுபடியும் திரும்பி அதே ஒருத்தரை சார்ந்து தான் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஸோ அது நிகழ்ந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த முயற்சி வந்து ரொம்ப அற்புதமானது. டாக்ஸ் பே பண்ணுறது அவ்வளோ முக்கியம், அவசியம். எவ்வளோக்கு நம்முடைய உரிமைக்காக நம்ம அரசுக்கிட்ட கோரிக்கை வைக்கிறோமோ அதே அளவு இந்த டாக்ஸ் பே பண்ணுறது நம்ம கடமை நான் முழுசாக நம்புகிறேன். ஸோ அதனால் இந்த முயற்சியை நான் வரவேற்கிறேன். அப்போ எனக்கு ரொம்ப நாளாக மனசில் இருக்கிற ஒரு பெரிய இது சார், கஷ்டப்பட்டு வந்து சம்பாதிச்சு டாக்ஸ்லாம் கட்டுறோம், ஏதாவது பெனிஃபிட் தான் நல்லாயிருக்கும் சார். பென்ஷன் ஏதாவது அப்படி நிறையா ஒரு நீங்கள் ஏதோ இவ்வளோ மேலே இருந்தால் டாக்ஸ் ஒரு ஸ்லாப்லாம் வச்சுருக்கீங்க, அந்த ஸ்லாப் பேஸ் பண்ண மாதிரி ஏதாவது ஒரு இவ்வளோ பே பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது இஃப் தே ஆர் நாட் இன் அ குட் கண்டிஷன் ஆஃப்டர் சம் டைம்ஸ், ஒரு காலத்தில் நல்லா சம்பாதிச்சிருக்கோம், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வருமானம் இல்லாமல் போய் நிலைமை சரியில்லாமல் போனால் ஒரு நல்ல டாக்ஸ் பேயராக நல்ல சிட்டிசனாக தன்னை ஒருத்தர் கட்டியிருக்காங்கன்னா அவருக்குன்னு சில பெனிஃபிட்ஸ் இருக்கலாமே அப்படின்னு தோணுது. அதனால் அதையும் கொஞ்சம் நீங்கள் கன்சிடர் பண்ணி கேட்டுக்கிறேன். மற்றபடி என்னோடய ஷூட்டிங் நடுவில் வந்து வந்தேன், நான் இங்கேருந்து திரும்பி திருச்சிக்கு போகணும். உங்கள் எல்லாரும் சந்திச்சது பெருமகிழ்ச்சி, நன்றி. தமிழ் தாய் பாடி ஆரம்பிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம், நன்றி. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.